வணக்கம் மக்களே. ஹாய் டியர் ஜாவாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் உங்கள் ஜாவா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. இந்த தமிழ் சினிமா ஏன் இப்படி கேவலமாக போயிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஏன்டா அப்படி சொல்கிறேங்க. அந்த வெப்பன் மூவி படம் பார்த்துட்டு வந்தேன். அதை ரிவ்யூ தான் இப்போ சப்மிட் பண்ண போகிறேன். இது ரொம்ப நான் ஷார்ட்டாக முடிச்சு இந்த ரிவ்யூ, ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். ஸ்டார்டிங்கே நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஓவர் பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கேஸ்டிங் லிஸ்ட் கேட்டிங்கன்னா ஆக்டர் வசந்த் ரவி பண்ணிருக்காரு. ஆக்ட்ரஸாக வந்து தனியாக ஹோப் பண்ணியிருக்காங்க. நம்ம சாரே கல்யாணம், அந்த ஹாரிஸ் கல்யாணம் அந்த பாட்டில் வருவாங்களா, அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம தரம் ஹீரோயின் அவங்க. அப்புறம் சத்யராஜ் சார் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க தான் கேஸ்டிங் மியூசிக் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து குகன் சென்னி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஐ திங்க் டைரக்டரை பற்றி சொல்லணும்னா ஒரு கிளவரான டைரக்டர், ஆனால் ஒரு கேவலமான ஸ்டோரி லைனு. இதுதான் டைரக்டர் பற்றி நான் சொல்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப கோவம் தான் வருது இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு. அடுத்து சினிமோட்டோகிராஃபி பிரபு ராகவ். எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து இந்த படத்தில் ஒரு 50% புகழ்ந்து பேசலாம். அடுத்து எடிட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா கோபி கிருஷ்ணன் பண்ணிக்கிறாரு. ஜிப்ரான் மியூசிக்கல் எனக்கு சத்தியமாக பிடிக்கல இந்த படத்தில். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் பவர் செமன் அதை வச்சு தான் இந்த கதையே உருவாகுது. ஸ்டார்டிங் கேட்டிங்கன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டு செழியன்றவங்க வந்து ஹிட்லர் பார்க்க போவாங்க. அங்கே போகிறப்போ அவர் சொல்லுவார், இதுமாரி எங்கள் படைகள் வீரரில் வந்து சில பேருக்கு வந்து நாங்கள் இந்த சூப்பர் பவர் செமன் கொடுத்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்தியாவுக்கு, நீங்களும் ட்ரெயின் பண்ணி வைங்கன்னு சொல்லுவார். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இல்லை அது சரி வராதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஆனால் அந்த கூட இருந்த செழியன் வந்து அதை திருடி அவர் சுபாஷ் சந்திர போஸுக்கே தெரியாம நம்ம ஒன்று உருவாகணும்னு சொல்லிட்டு இது பண்றப்போ ஹிட்லர் திருடிட்டு வந்துருவாரு. ஹிட்லர் படைக்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு ரிசர்ச் சென்டர்ல இருந்து அதை கண்டுபிடிச்ச ஹிட்லர் சில படை வீரர்கள் அனுப்பும்போது இவர் தாக்கப்படுவாரு. இந்த செழியன் தாக்கப்படும்போது அந்த இதை வந்து அவங்க பையனுக்கு கொடுப்பாரு. அதுதான் அந்த பையன் வந்து என்ன பண்றான்னு தான் கதை. இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இது மார்வல் சீரிஸ் போல ஒரு எனக்கு தெரிஞ்சு மார்வல் ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மார்வல் சீரிஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்ல மார்வல் சீரிஸ் எடுத்து வச்சிருக்காரு. என் கிரெடிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா நான் ஜென்ரலா நான் சொல்லிடுறேன், நம்ம வெளியூர் ஃபாரின் ஆக்டர்ஸ் நடிக்கிறப்போ நம்ம அவங்க எப்படி நடிச்சாலும், என்ன ஒரு காமிக்கல் ஸ்டோரி எடுத்தாலும், இன்னொரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் நான் சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஸ்டோரி எடுத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா இதுவே ரஜினி சாரோ இல்லை விஜய் சாரோ அஜித் சாரோ எந்த ஒரு ஹீரோ நடிச்சாலும் இந்தியாவில் முக்கியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி படங்கள் எடுத்தால் சத்தியமாக ஓடாது. ஏன் ஹிப்ஹாப் ஆதி நடித்த படம் ஓடிச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி அந்த சூப்பர் பவருமே எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது, டைரக்ட் பண்ணுற விதம்னு இருக்குது. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டான ஒரு படம் அது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல் எலிமெண்ட்டாக என்ன எலிமெண்ட்னு சொல்ல முடியாது. கேட்டால் ஆக்ஷன் த்ரில்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த படம் பாராட்ட வேணும்னா விஎஃப்எக்ஸ். ஏன்னா விஎஃப்எக்ஸ் உண்மையாக அந்த அரண்மனை 4 படத்துல விஎஃப்எக்ஸ் எப்படி அவங்க ஒர்க் எப்படி இருந்துச்சோ அதே போல இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்துல பிளஸ். அதே போல டைரக்டருமே தப்பு சொல்ல விரும்பல. அவரோட அந்த கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அவருடைய ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த டிரான்சிஷனா இருக்கட்டும், படத்தோட டிரான்சிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிக்கிறாரு. பட் இந்த ஸ்டோரி லைன் நீங்கள் தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த படம் யாருக்கு புரியும்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இந்த சயின்டிஃபிக் உள்ள போயிட்டு இது அப்புறம் நேச்சுரை பற்றி சொல்கிறாங்க, இந்த ஆரா இருக்குன்றாங்க, இந்த இது இருக்குது, இந்த பவர் இருக்குன்றாங்க. சயின்டிஸ்ட்லாம் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸே என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் சத்தியமாக எனக்கு புரியவும் இல்லை. இதெல்லாம் ஒரு கதையாக தான் தோணுது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து ஜஸ்ட் 5/1 தான் கொடுக்கப்படும். அதுவும் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக. மற்றபடி இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான் கேட்டிங்கன்னா நாட் ஒர்த்தி. அதுதான் இந்த படத்தோட ரிவ்யூவை நான் இப்போட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.